ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏவிஎன் ப்ரொடக்ஷனில் வினோத் டைரக்ட் பண்ணி பூஜா ஹெக்டே, மமிதா பைஜுன்னு கூடவே நம்ம லீடா ஹீரோவா ப்ளே பண்ணிருக்காரு. அவரை எப்படி சொல்றதுன்றது வேற தெரியல. ஹீரோன்னு சொல்றதா என்னன்னு தெரியலையே, என்ன போடுறது. இது வரைக்கும் மாசா ஹீரோவோட இன்ட்ரோ சீன்ல தேட்டர் தெரிக்குன்னு பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் இந்த தடவை டைட்டில் கார்டிலே தேட்டர் தெரிய போகுது. ஆமாங்க, 108 சீட்டை வின் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை என்னடா 2 சீட்டு தர மாட்டீங்க, 4 சீட்டு தர மாட்டீங்கன்ற மாதிரி கடைசியாக 120 சீட்டோட போய் ஆளுநர் மாளிகையில் போய் நின்னாக்கா, மறுநாள் காலையில் 10 மணிக்கு பதவியேற்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜோசப் விஜய்னும் நான் சொல்லக்குள்ளலாம் அரங்கமே அதிர்ச்சிங்க. எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியசாலி தாங்க சொல்லியே அவனும் கேவின் ப்ரொடியூசர் அவர்களை. ஏன்னாக்கா படம் ஒரு பக்கம் லீக் ஆகி அவர் மன அழுத்தத்தில் இருந்தாலுமே ஆளுநர் மாளிகை போக்குள்ள நானும் வரேன். அது மட்டும் இல்லாத ஸ்டேடியத்தில் அவர் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து மாஸ் பண்ணிட்டாருங்க. படமே எப்போ ரிலீஸ் ஆக அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பீங்கல்ல. இனி ஜனநாயகம்லாம் யாராலையும் முடக்கவே முடியாது. ஏன்னா அது சிஎம்மோட படம் சிஎம் விஜய் பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தரப்புலேருந்து நெக்ஸ்ட் தான் அப்டேட் வர இருக்கு. அதெல்லாம் மட்டும் இல்லைங்க, ஒரு ட்ரைலரோட தான் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைலரில் வேற லெவலில் ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயமா போய்கிட்டே இருந்தாலும் ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். அதை மட்டும் இப்போ பேசிடலாம். தனுஷ் அவர்கள் நடிப்பில் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆன படம் தான் கரை. இந்த படம் வந்து ஒரு நல்ல ரிவ்யூலாம் பெற்றிருந்துச்சு. படமே வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் வந்து புது முயற்சியாக வந்து தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால இந்த படம் வந்து யாரும் கண்டுகொள்ளாத போய்கிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, பெரிய விஷயம் தான். ஏன்னா பாலிடிக்ஸ் ஸ்டாக் வந்து போய்கிட்டு இருந்ததுனால ரிவ்யூவர்ஸே வந்து மோஸ்ட்லி வந்து படத்தை வந்து பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணலை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் கருப்பு. இந்த படம் வந்து மே 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த வந்து ப்ரோமோலாம் எதுவுமே வெளியாகாது இருக்குது. ஏன்னா ட்ரைலர் கூட ரிலீஸ் ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து மே 14 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இன்னுமே ட்ரைலர் வரதான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் ஸ்டாக் வந்து போய்கிட்டு இருந்ததுனால இந்த ட்ரைலர் வந்தாலும் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து ட்ரைலர் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து ட்ரைலர் கண்டிப்பாக வந்துடும். மே 14க்கு முன்னாடி மே 12 அன்றைக்கி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கருத்து எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். வீடியோ பற்றி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.